புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போதும் இன்னும் அப்போஸ்தலருடைய ஊழிய நாட்களிலும் சில காரியங்களை சொல்லும்போது ஒரு விவசாயியை, ஒரு விதைக்கிறவனை உதாரணமாக உண்மையாக சொல்லி சில உண்மைகளை வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த பகுதியிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் நம்முடைய விசுவாச வாழ்க்கையினுடைய சில செயல்களை, நாம் ஆண்டவருக்காக வாழுகிறதை குறித்து சொல்லும்போது, விதைக்கிறவன் நிச்சயமாக தான் விதைக்கிறதை அறுப்பான். மனிதன் எதை விதைக்கிறானோ அதைத்தான் அறுப்பான் என்பதை இங்க பவுல் மூலமாக கர்த்தர் கலாத்து சபைக்கு மிக தெளிவாக சொல்லுகிறார். இன்றைக்கு நமக்கும் கிறிஸ்துவனுடைய வருகையிலும் வரவையிலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கண்டிப்பாக சொல்லுகிற விஷயம், நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். விதைக்கிறவன் விதைக்கிறதை அறுப்பான் என்பதுதான் இன்றைக்கு நாம் சிந்திக்கிற வேத பகுதியினுடைய நோக்கம். 7வது வசனத்துல, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இந்த வசனம் ஒரு எச்சரிப்போடு தொடங்குகிறது. Do not be deceived, ஏமாந்து போகாதிருங்கள். இந்த இடத்துல மோசம் போகாதிருங்கள் என்பது நீங்கள் ஏமாந்து போகாதிருங்கள் அப்படின்னு சொல்லுகிறாரு. அதாவது நாம் இந்த உலகத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் அவருடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள். இயேசு கிறிஸ்துவினால், அவருடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொண்ட பரிசுத்தவான்கள். இந்த உலகத்தில் we are separated people, வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஆனால் மாம்சத்துல பழைய பாவ மாம்ச பலவீனங்கள் இருக்கிறது. பழைய மாம்ச பலவீனமான சரீரம் நம்மளிருந்து எடுத்து போடப்படவில்லை, அவை இருக்கிறது. ஆனால் நமக்கு ஒரு ஆவிக்குரிய புதிய கிறிஸ்துவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வாசம் பண்ணுகிறார். நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய ஆவி ஆத்துமா கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனபடினாலே நீங்கள் மோசம் போகாதிருங்கள், ஏமாந்து விடாதிருங்கள் என்று எச்சரிக்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு, தேவன் தம்மை பரிகாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். எதை விதைக்கிறானோ அதைத்தான் அறுப்பான். நல்ல விதைக்கிறவன் 3 மாசம் அல்லது 6 மாசத்துக்கு பிறகு நெல் தான் அறுவடை பண்ண முடியும். கோதுமையை விதைக்கிறவன் கோதுமையை தான் அறுவடை பண்ண முடியும். மாமரத்தை நடுகிறவன் முடிவில் மாம்பழம் தான் பறிக்க முடியும். இது ஒரு தெளிவான, ஒரு டெஃபினிட்டான ஒரு காரியத்தை இங்க சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். இன்னும் பல இடங்கள்ல விவசாயி, ஒரு நிலத்தை பண்படுத்துகிற விவசாயிக்கு ஒரு ஆவிக்குரிய மனிதன் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய செயல்கள் ஒப்பிடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 6வது வசனத்தை ஒரு வாசிப்போம். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பண்படுத்தி, நிலத்தை பண்படுத்தி, அதுக்கு விதையை ஆயத்தப்படுத்தி, அதனுடைய சீசன் காலத்தை பார்த்து பயிரிட்டு தண்ணீர் ஊற்றி அவ்விதமாக அவன் முயற்சி பண்ணி உழைக்கும் போது அதனுடைய பலனை அவன் அடைய வேண்டும், அடையாமல் போகக்கூடாது என்று
தெளிவாக இங்க சொல்லுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். தேவன் தம்மை பரியசம் பண்ண ஓட்டார். அதாவது கர்த்தருடைய வார்த்தையின்படி தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தையின்படி வாழுகிறவன், கர்த்தருடைய ஜீவ வார்த்தைக்கு தன்னுடைய இருதயத்தையும் தன்னுடைய வாழ்க்கையும் கொடுத்து அந்த வார்த்தையின்படி செய்கிறவன், செயல்படுகிறவன், அப்படி வாழுகிறவன் நிச்சயமாக தேவனிடத்திலிருந்து பலனை அடையாமல் போக மாட்டான். மாறாக தன்னுடைய விருப்பத்தின்படியும் மாம்சத்தின்படியும் தன்னுடைய மேன்மைக்காக வாழுகிறவனும் அதற்கான பலனையும் அடையாமல் போக மாட்டான். தேவனை பரியசம் பண்ண விட மாட்டான் என்கிற இதனுடைய அர்த்தம், தேவனை யாரையும் ஏமாற்ற முடியாது. தேவனை ஏமாற்றி நம்ம நான் மாம்சத்தின்படி தம்முடைய பாவ வாழ்க்கையை தேவனிடத்திலிருந்து மறைத்து வைத்து நான் கர்த்தரை ஏமாற்றிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய பாவங்களிலே நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் தேவனை ஏமாற்றல, உங்களையே ஏமாற்றுகிறீர்கள், உங்களே அழிக்கிறீர்கள். நீங்கள் அழிவுக்கான கிரியை செய்கிறீர்கள், நிலைத்து நிற்காத கிரியை செய்கிறீர்கள். அக்னியிலே சோதிக்கப்படும் போது அது அழிந்து போகும், எந்த பலனும் உங்களுக்கு கிடைக்காது. தேவன் தம்மை பரியசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சீக்கிரத்தில் பலன் கொடுக்கக்கூடியது விலையும் குறைவாக தான் இருக்கும். ரொம்ப பிந்தி பலன் கொடுக்கக்கூடியது விலை அதிகமாக இருக்கும். நீங்க குங்குமப்பூவை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்க, அப்படித்தானே? குங்குமப்பூ, அதனுடைய ஒரிஜினல் குங்குமப்பூவுடைய விலை இன்னைக்கு 1 கிலோ பல லட்சங்கள் உண்டு. மிக காஸ்ட்லியான பொருட்கள் என்கிற இதுல மிக மேல வருகிறது குங்குமப்பூ. எனக்கு தெரியாது, ஒருவர் சொன்னாரு, இந்த குங்குமப்பூ விதையை விதைச்சாச்சுன்னு சொன்னா அது முளைக்கிறதுக்கே பல வருஷங்கள் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். பல வருஷங்களுக்கு பிறகுதான் அது வளரவும் பலன் கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இந்த ஒயின் தயாரிக்கிறாங்க இல்ல, மதுபானம் தயாரிக்கிறவங்க மதுபானத்தை பற்றி கேட்டா அதை ஊற போட்டு சில நாட்களுக்கு பின்பு அதை என்ன செய்வாங்க, அது ஃபெர்மெண்டட் ஆகி அது அந்த ஒயினாக மாறி அதை எடுத்து அவங்க பயன்படுத்துவாங்க. இந்த ஒயினானது நீங்கள் எந்த அளவு எத்தனை வருஷங்கள் அதிகமாக அதை புதைத்து வைத்து மண்ணில் புதைத்து வைத்து அதை ஊற போடுறீங்களோ அத்தனை வருஷம் போக போக அது விலை கூடுமா. யூரோப் கண்ட்ரீஸில் 300 வருஷம் பழமையான ஊறப்பட்ட மதுபானங்கள் இருக்குதான். அது பல தலைமுறைக்கு பொக்கிஷங்களாக, அப்படின்னா எத்தனை தலைமுறைக்கு முன்னால் போட்டதாக இருக்கணும். அது விளைஞ்சி 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 நாள் போக போக அதனுடைய விலை ரொம்ப அதிகமாக இருக்கும். அவ்வளோ காத்திருக்கணும் தலைமுறைகளுக்காக. அதுபோல ஆண்டவருக்காக நம்ம செய்கிற காரியங்கள் வேத வசனத்தின்படி, கர்த்தருடைய சித்தத்தின்படி ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியினால் உணர்த்தப்பட்டு இது தேவனுடைய சித்தம் என்று நாம் அறிந்து ஆண்டவருக்கு என்று செய்கிற பலன், அதற்கான நம்மை இன்வெஸ்ட் பண்றது, அதற்காக எடுக்கிற முயற்சி, அதற்காக செய்கிற காரியங்கள் அது அழியாது. அது மிக நேர்த்தியாக, மிக உயர்வான பொக்கிஷமாக, பலனாக நமக்கு உலகத்திலும் நித்தியத்திலும் அது மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை விசுவாசித்து வந்தவங்கள்ட்ட சொன்னார். என்ன சொன்னார்? பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை என்ன செய்யாதுங்க, சேர்த்து வைக்காதுங்க. அது என்ன செய்யும்? அது செல்லல் பிடிக்கும், துரும்பரிக்கும், அது அழிவுக்குரியது. பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள் அப்படின்னு சொன்னார். பரலோகத்தில் எப்படி பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறது?
விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வசனத்தின்படி கிறிஸ்துவை அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய வசனத்தின்படி நம்முடைய நேரத்தை, நம்முடைய உழைப்பை, நம்முடைய செல்வத்தை கர்த்தருக்கென்று செலவு பண்ணுகிற நாம் நமக்கு பரலோகத்தில் பொக்கிஷங்களை என்ன செய்கிறோம்? சேர்த்து வைக்கிறோம். ஏமாந்து விடாதுங்க. நீங்க ஒருவேளை நீங்க உலக பிரகாரமான எண்ணத்தோடு கர்த்தருடைய காரியங்களை ஈடுபட்டா, அந்த எண்ணம் இருந்தாலே கர்த்தரிடத்தில் இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசத்தோடு கர்த்தர் காண்கிறார், மனுஷனுக்காக அல்ல, கர்த்தருக்கென்று நம்முடைய வாழ்வும் நம்முடைய செயல்களும் ஆண்டவரை சார்ந்து இருக்கட்டும். அது மிகப்பெரிய பொக்கிஷம். ஏமாந்து விடாதிருங்கள். Do not be deceived. ஏமாந்து விடாதிருங்கள். கர்த்தருடைய நம்முடைய சுய எண்ணத்தின் அடிப்படையில் நம்முடைய எண்ணங்களும் உலக பார்வையில நம்ம செயல்படாதபடி ஆவிக்குரிய பார்வையோடு வேத வசனத்தை சார்ந்த சிந்தையோடு தாழ்த்தி அர்ப்பணத்தோடு தியாக மனப்பான்மையோடு கர்த்தருக்கென்று செயல்படும்படியாக கிறிஸ்து இயேசுவிலே நாம் அழைக்கப்படுகிறோம். எட்டாவது வசனத்தில் சொல்லுகிறாரு, தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். நம்ம ரோமர் 5வது அதிகாரம் 9-10 வசனங்கள்ல கிறிஸ்து இயேசுவினால் அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் நித்திய ஜீவனை உடையவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினால் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்ட நமக்கு இருக்கிற ஆவிக்குரிய அந்த நிலைத்தன்மை, மாறாத்தன்மை குறித்து நம்ம சிந்தித்தோம். இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறது, நித்திய ஜீவனை, நித்தியத்தில் பலன்களை அறுப்பான் என்பது. மோசம் போகாதிருங்கள். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். மாம்சத்தின்படி விதைக்கிறவன் பாவ மாம்சத்தை திருப்தி பண்ணும்படியாக பாவத்திலே வாழுகிறவன் அழிவை அறுப்பான். இன்றைக்கு அநேக விசுவாசிகள் பொய்யினால, ஏமாற்றுறதுனால ஏமாற்றி வாழலாம் அப்படின்னு நினைச்சு விசுவாசிகள் வாழ்றாங்க. பணத்துக்காக, உலகத்திற்காக, கிறிஸ்துவை மறுதலிக்கு விருப்பத்தின்படி வாழுகிற அநேகர் பொய் சொல்லி இப்படியெல்லாம் செய்கிறாங்க. நிச்சயமாக அவர்கள் அழிவை அறுப்பார்கள். இன்னும் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் பாவ மாம்ச இச்சைகளை திருப்தி பண்ணுகிறதான வாழ்க்கை. நாம் எதை விதைக்கிறோமோ அதான் அறுப்போம். ரட்சிப்பு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுதல் என்பது நம்முடைய பாவ மாம்ச பலவீனங்களிலிருந்து நமக்கு விடுதலை தரல. பாவத்தின் தண்டனையிலிருந்து, தேவனிடத்திலிருந்து பிரிவை மாற்றி தேவனோடு ஆவிக்குரிய உறவை ஏற்படுத்தி நம்ம அவருடைய பிள்ளையாக வைத்திருக்கிறது. மாம்சத்தின்படி பாவ மாம்சத்துல தான் நாம் இருக்கிறோம். ஆனபடினால ஆவியின் உணர்வினால் வேத வசனத்தின் அடிப்படையில் பாவம் எது என்பதை நாம் கற்றுக்கொண்டு அறிந்து கர்த்தருக்கு பயந்து அந்த பாவத்தை விட்டு விலகி ஓட வேண்டும். விசுவாசி ஒரு விபச்சார பாவத்தில் ஈடுபட முடியும். விசுவாசி மறைமுகமாக தன்னுடைய மனைவியை ஏமாற்ற முடியும், தன்னுடைய புருஷனை ஏமாற்ற முடியும், வாலிப பிள்ளைகள் பெற்றோரை ஏமாற்ற முடியும், எல்லாரையும் ஏமாற்ற முடியும். ஆனா தேவனை என்ன செய்ய முடியாது? ஏமாற்ற முடியாது. ஆண்டவர் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது என்ற உணர்வோடு பாவத்தை விட்டு விலக வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதும்போது 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 22வது வசனத்தை ஒரு வாசிப்போம். இங்க நம்ம பார்க்கும்போது அன்றியும் பாலேய
பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு இந்த நிருபத்தை எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுலோட தீமோத்தேயு ஏகதேசம் 20 to 25 ஆண்டுகள் கூட இருந்து ஊழியம் செய்துட்டு இருக்கிறாரு. தீமோத்தேயு தன்னுடைய சிறு பருவத்திலிருந்து, தீமோத்தேயுடைய பாட்டி அம்மா நல்ல விசுவாசிகள், ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானத்தை கொடுக்கக்கூடிய வேத வசனங்களை கற்றுக்கொண்டு சின்ன ஆண்டவரை அறிகிற ஒரு 5 வயசு 10 வயசுக்குள்ளாலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர், விசுவாசியானவர், ஆவிக்குரிய பெற்றோரால் வளர்க்கப்பட்டவர். அப்போஸ்தலனாகிய பவுலை பின்பற்றி பவுலோட கூட இருந்த அவருடைய பிரயாணத்தில எல்லாம் ஊழியம் செய்துட்டு இருந்தவர். இந்த நிருபத்தை பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது தீமோத்தேயுக்கு வயசு 45 to 50 வயசு வரை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. அவருடைய குடும்ப பின்னணி, ஊழியம், அசோசியேஷன், அவருடைய ஊழியத்தில் இருந்த பவுலோடு கூட இருந்த உறவு, ஊழியத்திற்கு அவர் தன்னை அர்ப்பணித்து நெருக்க பவுலுடைய அநேக துன்பங்களோடு தன்னையும் அடையாளப்படுத்தி கொண்டு பின்னால போயிட்டு இருந்த அப்போ பிறந்துட்டு இருந்த தீமோத்தேயு கூட எழுதும் போது தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றாரு, பரிசுத்த ஆவியின் மூலமாக சொல்லுகிறாரு, பாலியத்தின் இச்சைகளை விட்டு விலகி ஓடு. Flee from fornication. Flee from fornication. Flee என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, துஷ்ட கொடிய விஷமுள்ள பாம்பு கடிக்க வரும்போது உயிர் தப்பை ஒருவர் எப்படி ஓடுவாங்க? நல்ல பாம்பு பத்தி எடுத்து கிட்ட வந்துட்டு கடிக்கிறதுக்கு வருது. அப்போ என்ன செய்வாங்க? அவங்க எப்படி ஓடுவாங்க? அந்த ஓட்டத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? தலை தெரிச்சு ஓட்டம். அப்படி ஓடு அப்படின்னு சொல்லிட்டு தீமோத்தேயுக்கு சொல்லும்போது தீமோத்தேயுடைய பின்னணி என்ன? Flee from, விலகி ஓடு, run, run, run. மாம்சம், பாவ மாம்சம் எந்த வேளையிலும் பிசாசு பாவத்துக்கு நேராக நம்ம இழுத்து கொண்டு போக முடியும். பாவம் செய்வதற்கான பிசாசு வலைகளையும் கண்ணிகளையும் விரித்து வைக்க முடியும். மிக கவனமாக, மிக எச்சரிக்கையோடு, மிகவும் ஆண்டவருடைய பார்வை நம்மோடு இருக்கிறது, அவர் நம்மை காண்கிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் வாழ வேண்டும். மனுஷனுக்கு பயந்து பாவம் செய்யாமல் இருந்தீங்கன்னு சொன்னா என்னைக்காவது ஒரு நாள் பாவத்தில் விழுந்துறீங்க. வாழ்க்கையை கர்த்தரை முன்வைத்து வாழ ஆரம்பிக்க வேண்டும். அவர் என்னை காண்கிறார். வனாந்தரத்தில் இருந்த ஆகார பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார்? நான் உன்னை காண்கிற தேவன், நான் உன்னை காண்கிற தேவன். அவர் ஆகார் நினைச்சாங்க, எனக்கு மீட்பு இல்லை, என்ன யாரும் பார்க்க முடியாது, எனக்கு தப்பவே முடியாதுன்னு. கர்த்தர் சொன்னார், நான் உன்னை காண்கிற தேவன் என்கிற அந்த எண்ணம் நம்முடைய வாழ்க்கையின் பரிசுத்தத்திற்கு அடிப்படையாக we are always in the presence of God. அவருடைய பார்வைக்கு மறைவாக நாம் எங்கே ஓடுவேன் என்று சொல்லுகிறார் தாவீது. எங்கே என்ன செய்ய முடியாது? போக முடியாது. புருஷ மனைவியை ஏமாற்ற முடியும், மனைவி புருஷனை ஏமாற்ற முடியும், வாலிப பிள்ளைகள் பெற்றோரை ஏமாற்ற முடியும், சமூகத்தை ஏமாற்ற முடியும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? ஏமாற்ற யாராலும் முடியாது. இன்றைக்கு மிக வருத்தமான விஷயம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு கணக்கெடுத்து பார்த்ததுல சாதாரண மக்களை விட அதிகமா பாவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறது யார் தெரியுமா? போதகர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள், so called pastors.
ஏன்னா பிசாசு பாஸ்டர்னா நல்லவர்னு ஒரு நல்லவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிருக்காங்க. பாஸ்டர் மனுஷன்தான் அவங்கள போல. டிசிப்ளின் எல்லாருக்கும் தேவையானது. அது யாரை மீறினாலும் யாரையும் அந்த டிசிப்ளினுக்கு மேல அலோவ் பண்ண கூடாது. தீமத்தேயுவுக்கு பவுல் சொல்றாரு, முதிர்வேதுடைய தீமத்தேயுவுக்கு பவுல் சொல்றாரு, பாலியத்தின் இச்சைகளை விட்டு விலகி ஓடு, flee. தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. பாவத்தை விதைச்சு நீதியா இருக்க முடியாது. பாவத்தை விதைச்சு நீதி அறுவடை பண்ண முடியாது. பாவத்தை விதைச்சு நியாய தீர்ப்பையும் தண்டனையையும் வேதனையும் தான் நம்ம அறுவடை பண்ண முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16வது வசனம் ஒரு வாசிப்போம். யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தெரிந்து கொண்டேன். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் அந்த கனி நிலைத்திருக்கும்படிக்கும். நீங்க இந்த உலகத்துல கர்த்தருக்கென்று நீதியை விதைக்கும்படி, கனி கொடுக்கும்படியான விதையை விதைக்கும்படி, நிலைத்து நிற்கும் நீதியை விதைக்கும்படி, நிலைத்து நிற்கும் சாட்சியை உருவாக்கும்படி உங்களை நான் தெரிந்து கொண்டேன். பாவத்தை விதைக்கும்படி அல்ல, அநியாயம் செய்யும்படி அல்ல, துன்மார்க்கம்படி வாழும்படி அல்ல. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் நீதியை விதைக்கும்படி, நிலைத்து நிற்க இருக்கிற உண்மைகளை சத்தியத்தை விதைக்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை, ஆவியினாலே நித்திய பலன்களை, அவருடைய வருகையில நாம் அறுக்கும்படி, பலன்களை நித்தியத்தில் பெற்றுக்கொள்ளும்படி நாம் கிறிஸ்து இயேசுவிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பிற்காக நாம் எதுவும் செய்ய வேண்டாம். அதை தேவன் அவருடைய குமாரனாய கிறிஸ்துவிலே நமக்காக செய்து முடித்தார். ரட்சிக்கப்பட்ட நாம் இந்த உலகத்துல நாம் பிரயாசப்பட வேண்டும். நாம் கர்த்தருக்கென்று நீதியாய் உண்மையாய் வாழ்வதற்கு பிரயாசப்பட வேண்டும். We have to labor, work hard to keep us clean and holy. ஏசாயா எப்படிப்பட்ட ஒரு மனிதன்! அவன் சொல்லுகிறான், நான் அதமானேன், நான் உடைந்தேன், நொறுக்கப்பட்டேன் என்று. நாம் எத்தனை நாள் உடைக்கப்பட்டோம் கர்த்தருடைய வார்த்தையினால? Have you been broken by the living word with the power of the Spirit of God?
தேவ வாசனத்தினால ஆவியினால நாம் உடைக்கப்பட்டிருக்கிறோமா? நம்முடைய சுயம் உடைக்கப்பட்டிருக்கிறதா? நம்முடைய மாம்ச பலவீனங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறதா? எத்தனை நாள் நம்முடைய பாவத்திற்காக உடைக்கப்பட்டு ஆண்டவர்கிட்ட கண்ணீர் விட்டுருக்கிறோம்? நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், மாம்சம் பலவீனம் உள்ளதுதான். வசனம் உங்களை உடைக்கலன்னா, கர்த்தருடைய வசனம் உங்களை குத்தலன்னா, ஆண்டுடைய வசனத்துக்கு நேராக உண்மை உள்ளவங்களா நீங்க இருக்கல. வசனத்தை திறந்த உள்ளத்தோடு கர்த்தருடைய வசனத்தை நீங்க சிந்திக்கல. நாம் குத்தப்பட வேண்டிய, உடைக்கப்பட வேண்டிய இடங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. கர்த்தர் நம்மை உடைத்து உருவாக்க வேண்டும். உடைத்து உருவாக்குகிற கர்த்தர், அதற்கு தான் ஜீவ வார்த்தை நம்மை குத்துகிறதா இருக்கிறது. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. நான் நல்லவன், நான் தப்பு பண்ணல என்கிற எண்ணங்கள் இருக்குன்னு சொன்னா, ஆண்டோருக்கு முன்னால மனம் திரும்பும்படியாக அழைக்கப்படுகிறீர்கள். நல்லவன் ஒருவனும் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லை, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, எல்லாரும் ஏகமாய் வழி தப்பி என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 9வது வசனத்தை ஒரு வாசிப்போம். 20:9. என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமற துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? क्वेश्चन மார்க். என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமற என்னை துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? 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 நோபடி. யாரும் இல்லை. ஆனா இன்றைக்கு பிசாசு மனிதர்கள் தாங்கள் சார்ந்து வாழ சில நபர்களை பரிசுத்தவான்களாக்குறாங்க. அவங்களும் தங்களை மக்களுக்கு முன்பாக தங்களை பரிசுத்தவான்கள் என்று மாம்சத்தின்படி கிரியின் அடிப்படையில் நாங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு தங்களை பரிசுத்தவான்கள் என்று காட்டுறாங்க. கர்த்தருடைய வேதத்துக்கு புறம்பானது, கர்த்தருடைய சித்தத்துக்கு புறம்பானது அப்படி யாருமே கிடையாது. நல்ல தேவ மனிதர்கள், கர்த்தருக்காக வாழ்ந்தவர்கள், அவருடைய சாட்சிகள், அவருடைய மாதிரிகள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவர்களும் பலவீனர்களே, அவர்களும் தவறு செய்யக்கூடியவர்களே. என்ற எண்ணத்தோடு எச்சரிக்கையோடு வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கவனமாய் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தைகளும், ஒவ்வொரு ஆக்ஷன்ஸும், செயல்களும் மிகவும் கவனமாய் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இஷ்டத்துக்கு பேச முடியாது, இஷ்டத்துக்கு வாழ முடியாது, இஷ்டத்துக்கு நடக்க முடியாது. நாம் யார்? ஆண்டவருடைய பிள்ளைகள். மனுஷன் எதை விதைப்பானோ அதையே
அறுப்பான். மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னை பாவத்தை விட்டு விலகி கர்த்தருக்கென்று கர்த்தருடைய வசனத்தின்படி வாழுகிறவன். கர்த்தருடைய சித்தம் இது, கர்த்தருடைய வார்த்தை இதை செய்கிறது, நான் இப்படி வாழ்வேன், இப்படி செய்வேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் அதனால இப்படி பேச மாட்டேன், இப்படி செய்ய மாட்டேன், இப்படி நடக்க மாட்டேன், இப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்லி உண்மையாய் கர்த்தருடைய பார்வையில் வாழ்கிறவன் நித்திய ஜீவனையும் நித்திய பலன்களையும் அவன் அறுவடை பண்ணுவான். இது கிரேட் இன்வெஸ்ட்மெண்ட். கர்த்தருக்காக வாழ்வது அழியாத பொக்கிஷம், நிலையான பொக்கிஷம். கர்த்தருக்கென்று கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்மை ஒப்புக் கொடுப்போம். மோசம் போகாதிருங்கள். Do not be deceived. ஒன்பதாவது வசனம், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நம்ம எல்லாம் நினைக்கிறோம் நன்மை செய்தா சோர்வு வராது, நமக்கு நல்லது பேர் தான் கிடைக்கும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் நன்மை செய்தால் தான் கெட்ட பேர் கிடைக்கும். நன்மை செய்தாதான் நம்ம யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அங்கீகரிக்க மாட்டாங்க. நன்மை செய்தால் தான் சோர்வு வரும். நம்ம பாடம் பார்த்து நடந்தால் உலகத்தில் யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க. நீங்கள் உதவி செய்ய போய் அன்பு காட்டி அரவணைக்கு போனாதான் பிரச்சனை வரும். அதனால நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருப்போமாக. நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால், நன்மை செய்கிறதுல தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அதான் கர்த்தரை நம்பி நன்மை செய், மனுஷனை நம்பி செய்யாத. அதாவது பாவ மனுஷன் நம்ம இருக்கையில் ஒரு பெக்யூலியர் பீயிங் ஆக, நம்ம நிறைய நன்மையை பெற்றுட்டு ஒரு சின்ன காரணத்தை காட்டி அந்த ஆளை நல்லா பகைச்சிரும். விலங்குகள் கூட அப்படி செய்யாது. மனுஷன் இருக்கான்ல, மனுஷன் மனுஷனை மாதிரி நம்ம மாதிரி மோசமான ஒரு பீயிங் இந்த பாவத்தினால நம்முடைய சில செயல்கள் மனுஷன் காயப்படுத்துறது மாதிரி உள்ள வார்த்தைகள் செயல்கள் செய்யறதுக்கு நம்மளாதான் முடியும். நம்ம ரொம்ப மனிதன் பாவத்தை விளைவின்படி ரொம்ப மோசமானவங்க. நம்ம எல்லாரும் நம்ம நினைக்கிறோம் நம்ம நல்லவன் தானே நினைச்சிட்டு இருக்கோம், எல்லாரும் நம்மளை பற்றி நல்லா தானே சொல்லிட்டு இருக்காங்க, நம்மளை நல்லா சொல்லணும்னு சொல்லி தான் நம்ம வாழ்கிறோம். பட் உண்மையிலேயே அப்படி கிடையாது. நம்ம சரி என்று நம்ம நீதியை நம்ம வைத்திருக்கிற நியாயங்கள் நீங்க பாருங்க. அதான் சாலமன் என்ன சொன்னாரு, மனிதனுக்கு செவ்வாயை தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவு மரண வழிகள். மனுஷனுக்கு தீமையை தோன்றுகிற வழிகள் அல்ல, மனுஷனுக்கு தீமையை தோன்றுகிற வழிகள் அல்ல, மனுஷனுக்கு நன்மையை தோன்றுகிற வழிகள். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம நிறைய தப்பு பண்ணக்கூடியவங்க, நம்மிடத்துல நிறைய காரியங்கள்ல நமக்கு சரி என்பதே புரிய முடியாதவங்க நம்ம. ஆனபடியினால்தான் நமக்கு ஆண்டவருடைய வசனம் வெளிச்சம். கர்த்தருடைய வசனத்தில் போய் உண்மை எது, நீதி எது, ஒழுக்கம் எது, பரிசுத்தம் எது, பண்புகள் எது என்பதை கற்றுக்கொண்டு வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்றது மட்டும்தான் நன்மையா இருக்க முடியுமே தவிர, கர்த்தருக்கு பிரியம் ஏற்றதுமா இருக்க முடியுமே தவிர, நம்முடைய மைண்ட் ஜஸ்டிஃபை பண்றத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. நிறைய விதத்தில் நம்முடைய மைண்ட் பாவத்தினால் கரப்டட் மைண்ட்.
வேத வசனங்களினால் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். வேத வசனங்களினால் நம்முடைய மன நிரப்பப்பட்டு ஆளுகை செய்கிறதுனால தான் நாம் நீதியையும் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தையும் நாம் செய்ய முடியும். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருந்தால் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்துல அறுப்போம். நிச்சயமா பலன் உண்டு. அறுவடை பண்ணா போவே மாட்டோம். கர்த்தர் நமக்கு ஏற்ற கால பலனை தருவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 21 23 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 25 21 23 வரை. அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்து வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். தாளந்துகளை குறித்த கதை. கர்த்தர் நம்ம எல்லாருக்குமே சில தாளந்துகளை, சில ஆசீர்வாதங்களை, சில பொருளாதார ஆசீர்வாதங்களை, சில அறிவுபூர்வ ஆசீர்வாதங்களை, சில ஆவிக்குரிய தாளந்துகளை, வரங்களை நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறாரு. நாம் அதற்கான கணக்குகளை ஒரு நாள் ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவரிடத்திலிருந்து உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே என்று அழைக்கப்படுகிற சத்தத்தை கேட்கும்படியாக, அந்த பாராட்டுதலை கேட்கும்படியாக நாம் கர்த்தருக்கென்று நாம் என்ன செய்வோம்? நன்மை செய்கிறவர்களாக இருப்போம். 10வது வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 5:6-10. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும், டூயிங் குட், நன்மை செய்கிறதுல பாகுபாடு தேவையில்லை. அவங்க எந்த ரிலீஜியன், எந்த மதம், எந்த நம்பிக்கை, எந்த இன்னைக்கு உலகத்துல மனுஷன் பிரிச்சு வச்சிருக்கிற ஜாதி, கர்த்தருக்கு முன்பாக ஜாதி கிடையாது. எல்லா மனுஷனும் ஒரே இரத்தத்தினால் உண்டு பண்ணப்பட்டவர்கள். எல்லாருமே ஒரே ஆதாமேவளுடைய சந்ததி. எல்லாருடைய இரத்தமும் ஒன்று. வேதம் நமக்கு இவைகளெல்லாம் மனுஷன் பிசாசனுடைய சூழ்ச்சியினாலும் தந்திரங்களினாலும் ஏற்படுத்தப்பட்ட பிரிவுகள். அவைகளை விட்டு விசுவாச கிறிஸ்தவர்கள் வெளிவர வேண்டும். ஓகே, முதலாவது யாவருக்கும் நன்மை செய்கிறதுல பாகுபாடு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பா பார்த்தீங்கன்னு சொன்னா, விசுவாச குடும்பத்தை விட அவிசுவாசமாக இருக்கிறவங்களிடத்துல, மற்ற மக்களிடத்துல அதிக அன்பு காட்ட வேண்டும், அதிக நன்மை செய்ய வேண்டும். அது நிமித்தம் அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். சகல யாவருக்கும் முதலாவது பார்க்கும்போது எல்லாருக்கும், அடுத்து விசேஷமாக விசுவாச குடும்பங்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். விசேஷமாக விசுவாச குடும்பங்களுக்கு, குறிப்பா சபை என்கிறது தேவனுடைய வீடு, ஃபேமிலி ஆஃப் காட், சர்ச்ங்கிறது. நாம் ஒரு குடும்பம். நம்முடைய சபையில ஒருவர் ஆகாரம் இல்லாம இருந்தா நிச்சயமாக ஆண்டவர் நம்மிடத்துல கேட்பார். நம்முடைய சபையில ஒருவர் வியாதியினால அவங்களுடைய அடிப்படை தேவை மருந்துக்கோ அல்லது அடிப்படை தேவைக்கோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்கன்னா மற்றவர்கள் அதற்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அடிப்படை தேவைகள். நாம் நமக்காக உயர்வான காரியங்களை சேர்த்து நான் உங்களை விட மேலானவை என்று சபை மக்களிடத்தில் காட்டுகிறது மிகப்பெரிய தவறு.
அந்த எண்ணமே பெரிய தவறு. நமக்கு கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக தான் கொடுக்குறார். பொருளாதாரத்தில் வேறுபாடு இருக்குது, கல்வியில் வேறுபாடு இருக்குது, தாளந்துகள் எல்லாத்துலேயுமே வித்தியாசம் இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு கொடுக்குற காரியங்களில் நமக்கு நன்மையானவைகளை, மேன்மையானவைகளை, உயர்வானவைகளை நாம் வைத்துக்கொள்ளலாம், தப்பு இல்லை. ஆனால் பேசிக் நீடில் நம்முடைய சபையில் ஒரு விசுவாச குடும்பம் அல்லது ஒரு விசுவாசி உண்ண உணவும், உடுக்க வஸ்திரமும், நோய்க்கு மருத்துவ உதவியும், தூங்குவதற்கு ஒழுங்கில்லாத வீடும் இல்லாமல் இருக்கும்போது நாம் பெரிய கொட்டாரங்களையும் பெரிய அரண்மனைகளையும் கட்டுகிறதற்கு யோசிப்போமே. ஆனால் அவளுடைய தேவைகளை குறித்த பாரம் நமக்கு இல்லை என்றால் நாம் we are not in the right direction. நாம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை சரியான பாதையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கவில்லை. விசுவாச குடும்பங்கள் பரிசுத்தவான்களுடைய குடும்பங்கள், விசுவாசிகள் பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்களுடைய தேவைகளில் உதவி செய்யுங்கள் என்பது விசுவாசிகளை குறிக்கிறது. அதில் ஊழியர்களையும் சேர்த்து கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு சிலர் நினைக்கிறது போல ஏதோ ஒருவர் பெரியவர், அவர் கடவுளுக்கு கிட்ட இருக்கவர் நினைச்சு எல்லாத்தையும் கொண்டு அவருக்கு கொட்டுகிறது அல்ல. இது வேதத்துக்கு புறம்பானது. அது அஞ்ஞானிகள், அது தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்கள். ஆண்டுடைய வார்த்தை நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. நமக்கு ஆண்டவர் தருகிற பொருளாதாரத்தில் நாம் தேவையோடு இருக்கிற இடத்துல பகிர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நேரங்களை மற்றவர்களுக்கு பணிவிடை செய்ய ஒதுக்க வேண்டும். மற்றவருடைய பிரச்சனையை உட்கார்ந்து கேட்டு ஜெபித்து ஆலோசனை சொல்லுகிற அநேகர் இன்றைக்கு தேவைப்படுறாங்க. இன்றைக்கு அநேக மக்கள் உண்மையா நம்பிக்கையோடு தங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறத வெளிப்பே பேச முடியாம வேதனையோடு எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு ஒருவரை நம்பி பேச முடியாது. ஏனென்றால் அது பெரிய தீமைகளை திருப்பியும் கொண்டு வரும். ஏன்னா அவங்க அதை கொண்டு போய் 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. நம்மிடத்தில் ஒருவர் நம்பிக்கையோடு ஒரு காரியங்களை, அவங்களுடைய பிரச்சனை, அவங்களுடைய தவற, அவங்களுடைய தேவையை, அவங்களுடைய பலவீனத்தை ஷேர் பண்ணா ஆண்டவரிடத்துல மட்டும் அதுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க, வேற யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதுங்க. அதுல நன்மை உயர்வானது, அந்த மனிதர்கள் உயர்த்தப்பட வேண்டியது, தூக்கி நிறுத்தப்பட வேண்டிய காரியம் இருந்தா, பாராட்டுக்குரிய காரியம் இருந்தா பேசுங்க. ஏதோ தவறுகள், பாவங்கள், அவங்கள குறித்த மற்ற மக்கள் குறைவாக சிந்திக்கக்கூடிய காரியங்களை ஒருவர் உங்களோடு பகிர்ந்து கொண்டா அது உங்களோட முடியட்டும். நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் அந்த காரியத்திற்காக நீங்க ஆண்டவரிடத்துல கிருபாசன தண்டையில அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதை மட்டும்தான் நீங்க செய்யணும். ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் தெரியப்படுத்தணும். ஒன்லி let God know their weaknesses and their needs and their failures. வேற யாரும் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அதான் உண்மையான பரிந்து பேசுகிற விசுவாசியினுடைய, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளையினுடைய தகுதி. நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம். எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒரு வாசிப்போம். கர்த்தருக்கு பிரியமானது என்னென்று சோதித்து பாருங்கள். எது கர்த்தருக்கு பிரியமானது? ஒருவரை உயர்த்துவதா, ஒருவரை தாழ்த்துவதா, ஒருவரை
கனப்படுத்துவதா, ஒருவரை கவனவீனப்படுத்துவதா, ஒருவரை தூக்கி விடுவதா, ஒருவரை தள்ளி விடுவதா, ஒருவரை அழிவுக்கான பாதைக்கு கொண்டு செல்வதா, அல்லது ஒருவரை மீட்டு நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துவதா? எது கர்த்தருக்கு பிரியமானது? விசுவாசிகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவை மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட போது கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நிரந்தரமாக வாசம் பண்ணி நமக்கு கொடுத்திருக்கிற அவருக்கு ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய பலன்கள், ஆவிக்குரிய கனிகள் நமக்கு மற்றவர்களுக்கு நாம் பிரயோஜனமாக வாழ்வதற்கும், நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கும், நம்மை ஒவ்வொரு நாள் நாம் சுத்திகரித்துக் கொள்வதற்கும், உலகத்தின் பாவ இச்சைகளிலிருந்து விலகி ஓடி நம்மை காத்துக் கொள்வதற்கு. வேதத்தை வாசிக்கிற உங்களுக்கு கிறிஸ்துவை குறித்த அறிவு, பரலோகத்தை குறித்த பார்வை, பரிசுத்தத்தை குறித்த பார்வை அதிகரிக்கலைன்னா வேதத்தை நீங்க ஒழுங்கா தியானித்து வாசிக்கல என்பது அர்த்தம். வேதத்தை தியானித்து வாசிக்கிற நாம், நான் பாவி, நான் பலவீனன், நான் தகுதியற்றவன் என்று ஒவ்வொரு நாளும் நீங்க உணர்த்தப்படவில்லை என்றால் நீங்கள் ஆவியானவர் உங்களிடத்துல தெளிவா பேசவில்லை என்று அர்த்தம். ஆவியானவருக்கு இடம் கொடுக்கவில்லை என்று அர்த்தம். இந்த வார்த்தை மிக மிக எச்சரிப்போடு எடுத்துக்கொள்ள வேண்டிய வார்த்தை. மோசம் போகாதிருங்கள். Be not be deceived yourself. நீங்க தான் ஏமாந்து போவீங்க, நீங்க தான் மோசம் போவீங்க. ஆண்டவரிடத்திலிருந்து எதையுமே மறைக்க முடியாது. 139வது சங்கீதத்தை திருப்பி திருப்பி வாசிங்க. நான் உமக்கு மறைவாய் எங்கே போவேன் ஆண்டவரே? நோ, பரிசுத்த தேவனுக்கு மறைவாக நம்ம யாரும் எங்கே போக முடியாது. நம்முடைய செயல்கள் வெளியரங்கமானது. அவர் எல்லாவற்றையும் காண்கிறவர். நம்மை நாம் தாழ்த்துவோம், நம்மை ஒப்பு கொடுப்போம், நம்மை பரிசுத்தப்படுத்துவோம், நம்மை கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக மாற்றுவோம். நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவோம், நாம் மற்றவர்களை தூக்கி விடுவோம். வார்த்தைகள், செயல்கள் மிக எச்சரிப்போடு இருக்கட்டும். ஒருவர் மன்னிப்போம். மற்றவர்கள் செய்கிற தவறுன்னு தெரியும், மன்னிப்போம், விட்டுருவோம். அவங்களுடைய நோக்கங்களை ஆண்டவர் அறிகிறாரு. நம்முடைய நோக்கம், நாம் ஆண்டவருக்காக விட்டு கொடுப்போம். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் மன்னிக்கிறார். கர்த்தர் நமக்கு என்ன தகுதி இருந்து நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்தார். நம்முடைய அக்கிரங்களை நம்மை விட்டு, கிழக்குக்கு மேற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு நீக்க நமக்கு என்ன தகுதி? கோவாக்கினைக்கு நாம் நீங்களாகுவதற்கு நமக்கு என்ன தகுதி? ஆண்டவருடைய கிருபை, இரக்கம், ஆண்டவருடைய கிருபை, இரக்கம், His grace and mercy alone qualifies us to stand before Him in Christ Jesus. Nothing else. எந்த தகுதியும் இல்லாத நம்ம, எந்த அபாத்திரமான நாம் நிர்பந்தமான மனிதர்கள் என்ன மேன்மை பாராட்டுதல்? நமக்கு என்ன மேன்மை பாராட்டுதல்? ஒன்றுமே வேண்டாம். ஆண்டவருக்கு நம்மை ஏமாற்று போகாதுங்க. Do not be deceived yourself with your limited mind and understanding and knowledge and with the world. உலகம் நம்முடைய மிக குறைந்த சுருங்கின மனம் தருகிற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம கர்த்தருக்கு அவருடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். மாம்ச பலவீனங்களை, மாம்ச இச்சைகளை, மாம்ச பாவ காரியங்களை விட்டு விலகி ஓடுவோம். கர்த்தருக்கென்று நம்மை கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம். நித்தியத்தில் நாம் அறுவடை செய்யும்படியாக நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் உங்களை நல்ல ஒரு பாத்திரமாக, பிரயோஜனமுள்ள பாத்திரமாக
உடைத்து உருவாக்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் கண்களை மூடி நம்மை நிதானித்தறிந்து நம்முடைய கிரியைகள் நம்முடைய